அப்புறம் எல்லாருக்குமே வந்து சொல்லணும்னா வெயில் அதிகமாக இருக்குது, தண்ணி நிறைய பேர் குடிக்கவே மாட்டேங்கிறீங்க சரியா. அதுலேயும் நாடக கலைஞர்கள் இருக்கீங்க பாருங்கள், நைட் ஃபுல்லாக கண் முழிக்கணும். நைட்டில் தண்ணி நிறைய குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு பால் மாதிரின்னு தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்க. இதனால் இப்போ தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக யார் கேட்டாலும் அக்கா ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வயிறு ரொம்ப வலிக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஒரு நடிகர் ஆகட்டும், பெட்டிக்கார் மிருதங்கார் ஆகட்டும், நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன். அது மாதிரி இருக்காதீங்க. நாடக கலைஞர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், ஊர் மக்களாகட்டும், தண்ணி நிறைய குடிங்க. வெயிலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணீர் முடிஞ்ச அளவுக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்குங்க. அது உங்களுக்கு ஜூஸாக எடுத்துக்கினாலும் சரி, தண்ணியாக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை யூரின் போகிறதாகட்டும், எதாக இருந்தாலும் அதெல்லாம் பாருங்கள். இந்த வெயிலுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு பதிவை நிறைய பேர் கேட்குறீங்க. அதை கேட்டுட்டு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. நாடகம் முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு போனீங்கன்னா கூட கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு படுங்க. பெண்களை விட பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுன்னா வலி ரொம்ப தாங்கவே முடியாது. அதுவும் நம்ம நைட்டில் நாடகம் நடத்தணும், சீசன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற நீர்லாம் நிறைய போகும்போது நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். அதனால் நிறைய தண்ணி குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம எவ்வளோ ஒருத்தருக்கு அன்னதானம் போட்டால் தான் புண்ணியம், ஒருத்தவங்க இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்தா தான் புண்ணியம் அப்படி நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உடம்பு தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்கார, வீட்டில் உள்ள அம்மா பெரியவங்களுக்கும் நம்ம இதை சொல்லணும், தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேறு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸு, என்னோடய உடம்பே ரொம்ப ட்ரை ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பேசி பேசி தலையே வலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கடை வேறு எதிர்வெயில், அதனால் எனக்கு பேசுகிறதுனாலே டயர்டாகுது. அதனால் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள்லாம் எனக்கு தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் 4 பேருக்கு நல்லது சொல்லணும். நம்ம மேலே தான் இவ்வளோ பேருக்கு அக்கறை இருக்குமா, நம்ம எத்தனை இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். எப்போவுமே உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.